ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் அழகிய சிங்கர் திருவடிகளே சரணம் சரணம். கல்யாண் ஜுவல்லர்ஸின் பாக்யம் தொலைக்காட்சி ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். 108 திவதேசங்கள் நிகழ்ச்சியிலே இன்று நாம் அற்புதமான ஒரு திருத்தலத்தை பற்றி சிந்திக்கப் போகிறோம், காணப்போகிறோம். இந்த ஒரு தலத்தை சேவித்தாலே 108 திவதேசங்களையும் வணங்கிய பலன் வந்து சேருவதாக பெரியோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட திவதேசம், அதன் எம்பெருமானாக யார் விளங்குகிறார் என்று பார்க்கும் பொழுது, இந்த தலத்திலே திருவெள்ளியங்குடி என்று சொல்லக்கூடிய இந்த திருத்தலத்திலே கோலவில்லி ராமனாக அல்பாலிக்கிறான் புஜங்க சயனத்திலே பெருமான். உற்சவர் சிருங்கார சுந்தரன் ஒப்பனை செய்து கொள்வதிலே மிகவும் ஏற்றமாக அவர் இருப்பவர் என்ற அடிப்படையிலே தான் சிருங்கார சுந்தரனாகவும் தாயார் மரகதவல்லி என்ற பெயரிலும் அருள்பாலிக்கிறார். இந்த திருத்தல மகாத்மியம் என்ன என்று காணும் பொழுது, வாமன பெருமாளோடு சம்பந்தப்பட்ட திருத்தலமாக இது பேசப்படுகிறது. இந்த திருத்தலம் அற்புதமாக சுக்கராச்சாரியாரால் வழிபடப்பட்டது. வெள்ளியங்குடி, வெள்ளி பூஜித்து தன் கண்ணை பெற்றது. ஏன் சுக்கிரன் ஒரு கண்ணை இழந்தார்? வாமன அவதாரத்திலே சுக்கராச்சாரியார் மகாபலி சக்கரவர்த்திக்கு ஆசீர்வதித்து மிகப்பெரிய யாகத்தை நடத்துகிறார். அந்த யாகம் நடைபெற்றால் இந்திர பதவி போய்விடும் என்பதாலே இந்திரன் பயங்கரடங்கி திருமாலை சரணடைய வாமனமூர்த்தியாக வருகிறார். அப்படி வரும்பொழுது சுக்கராச்சாரியார் வாமனமூர்த்தியை பார்த்தவுடன் வந்திருப்பவன் ஸ்ரீமன் நாராயணனே என்று உணர்ந்து கொள்கிறார். பெருமாளுக்கு மற்றொரு எண்ணம். அவர் அணிந்து வந்த முப்பரி நூலிலே மகாலட்சுமி ஹிருதயத்திலே இருக்க, முப்பரி நூல் அந்த தாயாரின் அருள்பட்டு விளங்க, மகாலட்சுமியின் கடாட்சம் பெற்றுவிட்டால் எதிரில் இருப்பவர்கள் வென்று விடுவார்களே என்ற அடிப்படையிலே தனது வஸ்திரத்தால் மறைத்துக் கொண்டாராம் பெருமாள். தூணில் இருக்கக்கூடிய மாத்தோலை வைத்து மகாலட்சுமியை மறைத்தாராம். மகாபலியின் மீது மகாலட்சுமியின் கடாட்சம் பெறக்கூடாது, வந்துவிடக்கூடாது என்பதற்காக. சுக்கர ஆச்சாரியார் யாகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். மகாபலி சக்கரவர்த்தி அந்த இடத்திலே நின்று கொண்டு எல்லோருக்கும் தானம் வழங்க 3 அடி நிலம் தா என்று கேட்கிறார் வாமன பெருமாள். சுக்கராச்சாரியார் சொல்கிறார், எந்த ஒரு பிராமணனும் நிலம் கேட்பாரா? அது 3 அடி போதும் என்று சொல்வாரா? போதும் என்று ஒரு பிராமணன் சொல்வாரா? வந்திருப்பவர் அந்தனர் அல்ல, அந்தர்யாமியாக சர்வாந்தர்யாமியாக விளங்கக்கூடியவன், நரசிம்மனாக வந்தவன், கிரண்யாட்சனை வதைத்தவன், மத்ஸ்யபூர்வ வராகங்களை எடுத்த அவதாரங்களை நிகழ்த்தியவன் என்று சொல்லி, தயவு செய்து இந்த திருக்கோலத்திலே வந்திருப்பவன் ஸ்ரீமன் நாராயணன் என்று சொல்ல, மகாபலி சக்கரவர்த்தியோ பரவாயில்லை, அவனே என்னிடத்திலே வந்து யாதகம் கேட்கும் பொழுது அதை பற்றி நான் ஒன்றும் பெரிதாக எடுத்துக்கொள்ளப் போவதில்லை என்று சொல்கிறார். சரி என்று சுக்கராச்சாரியார் சொல்கிறார், தயவு செய்து அவன் கேட்கும் தானத்தை நீ கொடுக்காதே. தன் குரு பேச்சையும் மீறி அவருக்கு அவர் கேட்டதை தருகிறேன் என்று தாரை வார்க்கும் பொழுது, தாரை வார்க்கக்கூடிய கிண்டியின் வாய்ப்பகுதிக்குள்ளே வண்டுருவம் எடுத்து சுக்கராச்சாரியார் தண்ணீர் வராமல் அடைத்து நிறுத்துகிறார். சேர்த்தால் தண்ணீர் வரவில்லை. என்ன காரணம் என்று தெரியாமல் மன்னன் விழித்த பொழுது, சகலமும் அறிந்த திருமான் தன்னுடைய திருக்கரத்திலே மோதிர விரலே இந்த தர்பையால் அந்த சுக்கிர பகவான், வண்டுரு கொண்ட சுக்கிர பகவானுடைய கண்ணை வீழ்த்துகிறார், கண்ணை நோண்டி விடுகிறார். ஒரு கண் இழந்த சுக்கராச்சாரியார் பரிதவித்துக் கொண்டு நகர்ந்து விட, சுலபமாக வாமன அவதார மூர்த்தி தன் அவதார நோக்கத்தை நிறைவு செய்து விஸ்வரூப திருவிக்கிரமனாக மாறி ஈரடியால் மூவுலகு அளந்து தன்னுடைய அவதாரத்தை நிறைவு செய்கிறார். ஆனால் ஒரு கண் பாதிக்கப்பட்ட சுக்கராச்சாரியார் என்ன செய்வது என்று தெரியாமல் பெருமாளிடத்திலே மீண்டும் விண்ணப்பம் செய்து, எனக்கு மறுகண்ணை தர வேண்டும், யாம் இழந்த கண்ணை நீதி அருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார். சரி, அவ்வாறே ஆகட்டும் என்று சொல்லி எம்பெருமான் சுக்கராச்சாரியாருக்கு கண் கொடுத்த தலமாக திருவெள்ளியங்குடி திகழ்கிறது. சரி, திருவெள்ளியங்குடியிலே சுக்கராச்சாரியார் ஏன் தவம் இயற்றினார் என்பதற்கு மற்றொரு ரீதியாக சொல்லுவார்கள். தேவலோக சிற்பியான மயன் விசேஷமாக இந்த திருத்தல மகாத்மியத்தை சுக்கராச்சாரியாருக்கு சொல்லுகிறான். மயன் சொன்னதால்
உடனடியாக சுக்கிராச்சாரியார் தான் இழந்த கண்ணை பெறுவதற்காக திரு வெள்ளியங்குடி திருத்தலத்திற்கு வருகிறார். வெள்ளியான சுக்கிரன் வந்து வழிபட்டதால் மிக சிறப்பாக திரு வெள்ளியங்குடி என்று அழைக்கப்படுகிறது. திருமங்கையாழ்வார் பாசுரத்தால் இந்த எம்பெருமானை தொழுது பூசித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் அதி உன்னதமாக இந்த தலத்திலே எம்பெருமானை மயன் ராமனாக சேவை சாதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறானாம். எனவே ராமாவதாரத்தை அடியேன் சேவிக்கவில்லை, எனவே தேவரீர் ராமனாக சேவை சாதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள பெருமாள் தன் சங்கு சக்கரங்களை தனது வாகனமான கருடாழ்வானிடத்திலே தருகிறார். பக்ஷிராஜன், பெரிய திருவடி, வைணதேயன் என்று சொல்லக்கூடிய கருடாழ்வார் இந்த திருத்தலத்தில் தான் சங்கு சக்கரத்தோடு அமர்ந்த திருக்கோலத்திலே சேவை சாதிக்கிறார். எனவே 108 திவதேசத்திலே இது முக்கியமான திவதேசம். இந்த திருவெள்ளியங்குடி திவதேசத்தை சேவித்தால் 108 பெருமாளையும் சேவித்த பலன் வந்து சேருவதாக பெரியோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் எம்பெருமான் புஜங்க சயனத்திலே, மூல பெருமாள் புஜங்க சயனத்திலே சேவை சாதிக்கிறான். சங்கு சக்கரங்களை கொடுத்துவிட்டு வில்லையும் அம்பையும் தாங்கிய கோல வில்லி ராமனாக அழுகிறான். எனவே இந்த தலம் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத தலமாக கருதப்படுகிறது. வைகானச ஆகம சாஸ்திரத்தின் அடிப்படையிலே இந்த பெருமாள் மிகவும் சிறப்பான பெருமாளாக வழிபாடு நடத்தப்படுகிறது. முக்கியமாக தன் ஒரு கண்ணை இழந்து அந்த கண்ணை சுக்கிராச்சாரியார் பெற்றதால் கண் நோய் பாதிக்கப்பட்டவர்கள், கண் நோய் உள்ளவர்கள் கண்டிப்பாக இந்த பெருமாளை துதித்தால் அவர்களுக்கு கண் நோய் என்பது வாழ்விலேயே வராது, கண் பிரகாசமாக தெரியும். அது மட்டுமா, கண் நோய்க்கு மருந்து தரக்கூடிய கண் மருத்துவர்கள் கூட இந்த பெருமாளை சேவித்தால் அந்த மருத்துவத்திலே நிபுணத்துவம் பெறலாம் என்று சொல்லப்பட்டுள்ளது. அப்படியானால் கண்ணனாக ராமனாக அருள்பாலிக்கக்கூடிய இந்த பெருமாள் திரு வெள்ளியங்குடியிலே கோல வில்லி ராமனாக அருளுகிறான். கருடனோ சங்கு சக்கரத்தை வாங்கி கொண்டு அமர்ந்த திருக்கோலத்திலே பெருமாளை சேவித்துக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த திருத்தலம் ஒரு அதி அற்புதமான திருத்தலம். இந்த திருத்தலம் கும்பகோணம் தாண்டி திருப்பனந்தாளுக்கு அருகிலேயே அமைந்திருக்கிறது. எனவே இந்த திருத்தலத்திற்கு செல்பவர்களுக்கு வாழ்க்கை அற்புதமாக விளங்கும். பகவான் கண்ணை இமை காப்பதைப் போலே காத்து தருவான் என்று பெரியோர்கள் அருளி இருக்கிறார்கள். எனவே தாயாரோ மரகதவல்லி, அந்த மரகதவல்லி தாயாரை சேவிப்பவர்களுக்கு தேர்விலே அற்புதமான வெற்றி கிடைக்கும், அவர்களுக்கு நினைவாற்றல் பெருகும், அதுவும் தீர்க்கமான ஒரு சிந்தனை மேலோங்கும். அறிவியலாளர்கள் என்று சொல்லுகிறோம், விஞ்ஞானிகள் என்று சொல்லுகிறோம், புதிய கண்டுபிடிப்பாளர்கள் என்று சொல்லுகிறோம். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் திரு வெள்ளியங்குடி திருத்தலத்திற்கு வந்து கோலவில்லி ராமனை, மரகதவல்லியை, கருடாழ்வாரை வணங்கினாலே புதிய புதிய சிந்தனைகள் எழும். தாங்கள் சார்ந்த பணியிலே இருக்கும் துறையிலே உச்சம் பெறலாம் என்று பெரியோர்கள் சொல்லுகிறார்கள். 108 திருமங்கையாழ்வார் போற்றி தொழுத இந்த திவ்ய திருத்தலத்திலே மற்றொரு சிறப்பும் இருக்கிறது. இந்த தலத்திற்கு அருகாமையில் தான் செங்கானூர் என்ற ஒரு தலம் இருக்கிறது. அதுதான் வைஷ்ணவத்தின் மிகப்பெரிய ஆச்சாரியர் பெரியவாச்சான் பிள்ளை என்ற மகான் தோற்றமான அவதரித்த ஊர். நடமாடும் தெய்வம் ஸ்ரீ காஞ்சி மகா சுவாமிகள் இந்த திருத்தலத்திற்கு வந்து ஏற்றமாக இந்த பெருமாளை ஸ்லோகம் செய்து பாடியிருக்கிறார். காஞ்சி மகா முதலிய பெரியோர்கள் எல்லாம் துதித்த பெருமாளாக திரு வெள்ளியங்குடி நாயகனாக இந்த எம்பெருமான் சேவை சாதிக்கிறான். முக்கியமாக வெள்ளி தொடர்பான நகைக்கடைகள், அதாவது நகைக்கடைகள் வைத்திருப்பவர்கள் எல்லாம், அது தங்கமோ வெள்ளியோ பாத்திரங்களோ, தங்கம் வெள்ளி வைரம் போன்ற நகைகள் வைத்திருக்கக்கூடிய கடை முதலாளிகள், அந்த கடையிலே பணிபுரியக்கூடியவர்கள், வெள்ளி நகை, தங்க நகை, வைரங்கள் போன்ற நகைகளை உருவாக்கக்கூடியவர்கள், இவர்கள் எல்லோருமே வெள்ளியங்குடி பெருமாளை சேவிக்க வேண்டும். காரணம், இந்த நவரத்னத்திலே வெள்ளி என்று சொல்லக்கூடிய இந்த உலோகத்திற்கு ரஜதம் என்று சொல்லுவார்கள். அந்த ரஜதம் என்ற வெள்ளி பாத்திரம் மகாலட்சுமியின் அம்சம் பொருந்தியது. சொர்ணத்திலும் மகாலட்சுமி இருக்கிறாள், வெள்ளியிலும் சுக்கிரரூபமாக விளங்குகிறார். ஒரு விதத்திலே பிருகுமுனிவருடைய புத்திரர் தான் சுக்கிராச்சாரியார், பார்கவன் என்று பெயர். அந்த பிருகுமுனுடைய புத்திரியாகத்தான் மகாலட்சுமி பிறந்தால் பார்கவி என்ற பெயரோடு. எனவேதான் சுக்கிராச்சாரியா ஒரு விதத்திலே மகாலட்சுமிக்கு மூத்த சகோதரனாக விளங்குகிறார். அப்படிப்பட்ட சுக்கிராச்சாரியா மகாலட்சுமியோடு கூடிய எம்பெருமானை துதித்து தனது சாபம் நீக்கப்பட்ட திருத்தலம் என்பதால் திரு வெள்ளியங்குடி
சிறப்பான திருத்தலமாக பேசப்படுகிறது. எனவே செல்வம் வேண்டுவோர், மருத்துவத் துறையில் விளங்குவோர், நகைக்கடையைச் சேர்ந்தவர்கள் என்று எல்லோருமே இந்த தலத்திற்கு வர வேண்டும். முக்கியமாக கண்ணோய், கண் மருத்துவம் செய்பவர்களும் இந்த திருத்தலத்திற்கு வந்தால் அவர்கள் சார்ந்த துறையிலே உச்சம் பெறலாம் என்று சொல்லப்பட்டுள்ளது. எனவே இந்த சிறப்பான திரு வெள்ளியங்குடி பெருமாளை சேவித்து வாழ்வில் எல்லோரும் உயர வேண்டும் என்று கோலவெள்ளி ராமனின் திருவடிகளிலே பணிந்து பேசுவோம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.